மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் இப்பொழுது கோயம்பேட்டில் உள்ள அந்த அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படும் காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணீர் மல்க விஜயகாந்தின் ரசிகர்களும் மற்றும் தேமுதிக கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களும் அவரது இல்லத்திலிருந்து அந்த கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே நினைவுகளை பகிர்ந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சபாநாயகருமான ஜெயக்குமார் மற்றும் சேலம் தொகுதியின் தற்போதைய திமுக எம்பி SR பார்த்திபன் அவர் தேமுதிகவில் பயணித்த போது விஜயகாந்தோடு அவருக்கு இருந்த அந்த அனுபவமும், சினிமா திரைப்பட ஷூட்டிங் முதல் அங்கு கட்சி பொதுக்கூட்டங்கள் வரை அனைவருக்கும் உணவு என்பது ஒரே உணவு தான். அது தலைவருக்கும் தொண்டருக்கும் அந்த கடைசி பந்தல் போடுபவருக்கும் உள்ள அந்த உணவு பரிமாறுவது, அவர்களுக்கு வழங்குவதை, அந்த ஒரே மாதிரியான உணவை வழங்கும் அந்த ஈகை குணம் தங்களால் என்றென்றும் மறக்க இயலாது என்று அவர் தெரிவித்திருந்தார். தற்போது நம்மிடையே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் GK வாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மறைந்த விஜயகாந்த் தொடர்பாக தமாக தலைவர் GK வாசன் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா வணக்கம் சார். வணக்கம். மறைந்த விஜயகாந்த் தொடர்பாக உங்களுக்கு உள்ள நினைவுகள் மற்றும் அவர் தொடர்பாக அவருடைய நினைவுகளை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க சார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட திடீர் மறைவுங்கிறது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் தருகிறது. மனிதாபிமானத்திற்கு எடுத்துக்காட்டான தலைவர், அதே போல கடின உழைப்புக்கு எடுத்துக்காட்டு, தனக்கென்று ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை தமிழகத்திலே வைத்திருந்த தலைவர்களிலே முன் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற தலைவர். திரைப்படத்துறையிலே முன்னணி நடிகராக பல பரிமாணங்களிலே நடித்து சிறப்பு பெற்றவர். அரசியல் கட்சியினுடைய தலைவராக தொண்டர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அரசியல் கட்சியை நடத்தி ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய உயர்ந்த பணியை தன்னுடைய இறுதி மூச்சு வரை செய்து கொண்டிருந்தார். மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களுடன் மிகுந்த மரியாதை கலந்த அன்போடு பழகியவர் மறைந்த தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்கள். அவர்களோடு தமிழகத்திலே 2016 ஆண்டு 3வது அணியிலே அவர் தலைமையிலே செயல்பட்டதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். அவர்களுடைய மறைவு என்பது திரை உலகத்துக்கு ஒருபுறம், தமிழக அரசியலுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் தேமுதிகவுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் தமாக சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், நீங்க இந்த மக்கள் நல கூட்டணியில உங்களோடு இணைந்து பல்வேறு பொதுக்கூட்டங்கள் நிகழ்வுகள்ல பங்கேற்றிருப்பீங்க. இந்த அரசியல் பொதுக்கூட்டங்கள்ல பங்கேற்ற அந்த நினைவுகள் ஏதாவது இருந்தா கூட அதை நீங்க பகிரலாம் சார். தொண்டர்களோடு கனிவோடு பழகக்கூடியவர், கூட்டணி கட்சி தலைவர்களோடு மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர், எதனையும் வெளிப்படையாக தெளிவாக தைரியமாக கூறக்கூடியவர், அதே நேரத்திலே தாராள மனது, எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த குணம் கிடைத்த தலைவராக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பது நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி சார். அந்த ஈகை குணமும் ஐயா மூப்பனாரையும் நாங்கள் சத்தியமூர்த்தி பவனில் சந்திக்கும் போதும் சரி, உங்களை அந்த செய்தியாளர் பேட்டில் சந்திக்கும் போதும் சரி, அந்த அனைவரும் சாப்பிட்டீங்களா, அந்த மதிய உணவு இடைவேளை நேரத்திலாம் உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்து கண்டிப்பாக சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி விஜயகாந்தோட இல்லம் மற்றும் இந்த கூட்டங்களில் அந்த ஈகை குணம் எல்லாராலையுமே போற்றப்படுத்தார். உங்களுக்கு அதில் ஏதாவது நினைவு இருக்கா சார்? அவர் மற்றவங்களுக்கு உதவுறது அந்த மாதிரி. விஜயகாந்த் என்றாலே சினிமா தொடக்க காலம் வரை, அரசியல் காலத்திலும் சரி, அவருடைய இறுதி மூச்சு வரையும் சரி, மனித நேயம் தான் அந்த மனிதருக்கு தன் வாழ்விலே ஒரு எடுத்துக்காட்டா இருந்தது. பசி என்று யாரும் வந்தால் அவர்களுக்கு சோறு கொடுத்து அனுப்புவது அவருடைய இயற்கையான வழக்கம், பழக்கமாக இருந்திருக்கிறது. புரட்சி தலைவருக்கு பிறகு
தமிழகத்திலே ஒருவர் அந்த பெயரை எடுத்திருக்கின்றார் என்றால் அது கேப்டனாக தான் இருக்க முடியும், இருக்க முடியாது. அந்த வகையிலே அது போன்ற மனிதனுடைய இழப்பு என்பது எல்லா விதத்திலும் தமிழகத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. விஜயகாந்தோட மறைவு மற்றும் அவருடைய அரசியல் பயணம் மற்றும் அவருடைய குணநலன்கள் பற்றியும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.